அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் எல்லாம் இருப்பீங்க, நல்லா இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்னென்னா வந்துட்டு நம்ம நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குல்ல, புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம், அதுக்கு பின்புறத்தில் அந்த நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு பின்னாடி உள்ள அந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஒரு மதுபான கடை இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல அந்த மதுபான கடையில் சரியான கூட்டம் வாசலில் ஃபுல்லாக எந்நேரம் நிற்கிறனால வந்துட்டு இங்கிட்டு மக்கள் புழங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம டாக்டர் சாலின் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தோம். இங்கேயும் அதிகமான மக்கள் வந்துக்கிட்டு வைத்தியத்துக்கான விடுறாங்க. செய்யதா மருத்துவமனை எல்லாத்துக்குமே தெரியும். டாக்டர் சாலின்ட்ட வந்து மருத்துவத்துக்காக வராங்க. வரக்கூடிய நேரத்தில் இந்த லைனில் வரல, ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்குது. இது என்னென்னா வந்து மதுபான கடையில் வந்து சரியான கூட்டமாக இருக்குது. இந்த லைனில் வந்துக்கிட்டு இந்த மதுபான கடை இருக்கிறது மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை அகற்றினா மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்குங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். அதே போல் இன்னொரு மதுபான கடை எங்கே இருக்குது, நான் வந்துட்டு நம்ம பரகத் மஹால் பக்கத்தில் முன்னாடி சாலினா டாக்டர் வச்சுருந்தாங்களா ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் ஒன்று. அங்கே எப்போ பார்த்தாலும் குடிமகன்கள் என்ன செய்கிறாங்க, குடிச்சிட்டு அங்கே படுத்து கிடக்கூடியது, சண்டை சச்சரவோடு தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி பிறந்தால் தான் வந்து மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ரொம்ப சிரமமான சூழலாக இருக்குது இந்த ஏரியாக்களில் இந்த மதுபான கடை. இதை அதாவது அவுட்டில் கொண்டு போனால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பிறகு இது போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.